கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட எரேமியா 39வது அதிகாரம் 18வது வசனம். உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட உண்மையிலே தேவன் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை என்று ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த வேளையிலே எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மரணத்துக்கு ஏதுவான போராட்டத்துக்குள்ளே நான் சிக்கியிருக்கிறேன், அல்லது ஒரு வியாதியிலே மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலே நான் சிக்கியிருக்கிறேன், அல்லது ஒரு வழக்குகளிலே நான் சிக்கப்பட்டு வழக்கிலே நான் வாதாடி கொண்டிருக்கிறேன். எனக்கு அதில் ஒரு விடுதலை வேண்டும். மரணத்தின் போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். அல்லது ஒரு மன அழுத்தத்தினாலே நான் இறுகப்பட்டு போயிருக்கிறேன், என் மன அழுத்தம் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது என்று அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளை, இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், உன்னை நான் நிச்சயமாகவே விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. ஆமென். இந்த பிசாசினுடைய இந்த போராட்டங்கள் உன்னை எதுவும் சேதப்படுத்த முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைய நாளில் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறார், விடுதலையை கொடுக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. நீதிமொழிகள் 23:18 சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் தேவனை நம்பியிருக்கிறபடியினாலே கர்த்தர் உங்களை இந்த நாளிலே அவர் விடுவிக்கிறார். இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே எந்த பிரச்சனையாக இருந்தாலும், என்னால் இதிலிருந்து நான் ஒரு விடுதலை பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற, யோசித்து கொண்டிருக்கிற, கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை நோக்கி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பயப்படாதே, கலங்காதே என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாளில் அந்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. இந்த வேளையில் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, உம்முடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மரண படுக்கையிலே, மரண வியாதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இப்பொழுது தொடுவீராக. வழக்குகளோடு போராடி கொண்டு அந்த வழக்கில் இந்த விடுதலை பெற முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. மனதிலே ஆண்டவரே அழுத்தங்களோடு இருக்கிற பிள்ளைகளை சந்தியும், அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடும். இந்த வேளையிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.